அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு கொண்டக்கடலையிலேயே போண்டா செஞ்சு காணிக்க போகிறேன். இதை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துங்க. பூண்டு 4 வச்சுங்க, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுங்க, கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன் அரிசி மாவு. கொண்டக்கடலையை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துங்க. அடித்து லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கும் பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகா, நறுக்குன சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட வேண்டாம். கருவேப்பிலை போட்டால் அந்த டேஸ்ட்டு மாறிடும். அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கல, அந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இருந்தால் போதும். அதையும் அரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் இருக்குல்ல, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அதையும் போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கரன்னு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கரன்னு கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சுற்று அரைச்சி எடுத்துங்க. எடுத்துட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் 1 ஸ்பூன் அரிசி மாவையும் அதில் போட்டு நல்லா கலரிட்டு உருண்டை பிடிக்கணும். இப்போது இதான் சத்தான கொண்டக்கடலை உருண்டை. நல்லா கலரிக்க. எல்லாமே இதில் போட்டதுனால ரொம்ப சத்தான உணவு. நம்ம எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு ரவுண்டாக நல்லா போண்டா மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு சிம்மில் வச்சு 10-15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். அப்போ சிம்மில் வச்சு வறுத்தாதான் உள்ளே இருக்கிற மசாலாலாம் நல்லா வெந்து நல்லா மொறுன்னு இருக்கும். கொண்டக்கடலையை வெறுமனையாக அவிச்சு சுண்டலாக கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளை வச்சு நல்லா மொறுன்னு வறுக்கிற மாதிரி நல்லா செவந்து வர மாதிரி வரைக்கும் வறுக்கணும். வறுத்த பிறகு தான் உள்ளே இருக்க மசாலா வேவும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த உடனே எடுத்துட வேண்டியது தான். இதை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா சாயந்தர மசாலாலாம் கலவையெல்லாம் வெந்து போய் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி எதை வச்சுட்டு டிஃபனாக சாப்பிட்லாம். சுவையான கொண்டக்கடலை போண்டா ரெடி. இதை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.